தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். புறநகர் மின்சார ரயில்களில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, மாதாந்திர சீசன் டிக்கெட்டுக்கான கட்டணமும் உயர்த்தப்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக பணியாளர்களின் ஊதிய செலவு 1,15,000 கோடியாகவும் ஓய்வூதிய செலவு 60,000 கோடி ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 600 கோடி வருவாய் கிடைக்கும் வகையில் நாடு முழுவதும் ரயில்வே டிக்கெட் கட்டணம் உயரவிருப்பதாக மத்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டர் வரை பயணிப்போருக்கு கட்டண உயர்வு ஏதும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 600 கோடி வருவாய் கிடைக்கும் வகையில் நாடு முழுவதும் ரயில்வே டிக்கெட் கட்டணம் உயரவிருப்பதாக மத்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புறநகர் மின்சார ரயில்களில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, மாதாந்திர சீசன் டிக்கெட்டுக்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பணியாளர்களின் ஊதிய செலவு 1,15,000 கோடியாகவும் ஓய்வூதிய செலவு 60,000 கோடி ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டர் வரை பயணிப்போருக்கு கட்டண உயர்வு ஏதும் கிடையாது என்றும், முன்பதிவு இல்லாத சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு கிலோமீட்டருக்கு 1 பைசா அதிகரிக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 600 கோடி வருவாய் கிடைக்கும் வகையில் நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டணம் உயரவிருப்பதாக மத்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புறநகர் மின்சார ரயில்களில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும், மாதாந்திர சீசன் டிக்கெட்டுக்கான கட்டணமும் உயர்த்தப்படவில்லை என்றும், குறிப்பாக பணியாளர்களின் ஊதிய செலவு 1,15,000 கோடியாகவும் ஓய்வூதிய செலவு 60,000 கோடி ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டர் வரை பயணிப்போருக்கு கட்டண உயர்வு ஏதும் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரூபாய் 600 கோடி வருவாய் கிடைக்கும் வகையில் நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டணம் உயரவிருப்பதாக மத்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். இந்திய மக்களோட பெரும்பான்மையான போக்குவரத்து அப்படின்னு சொல்ல போற ரயில் போக்குவரத்துகளை சொல்லலாம். அதாவது மிகவும் குறைந்த கட்டணத்துல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிக தூரங்கள்ல போகக்கூடியவங்க, குடும்பத்தோட போறவங்க உள்ளிட்டவங்களுக்கு இந்த ரயில் கட்டணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதாவது அந்த ரயில்வே கட்டணம் மிகவும் குறைந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருந்துட்டு வந்தது. ஏன்னா நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களையும் இயக்க, சின்னஞ்சிறு கிராமங்கள் தொடங்கி பெரிய பெரிய நகரங்கள் வரை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அப்படின்னே சொல்லலாம். சராசரியாக இந்திய மக்கள்ல 60% அதிகமானவங்க தற்போது அந்த ரயில்ல பயன்படுத்திட்டு வர நிலையில இந்திய ரயில்வே துறை தற்போது புதிய கட்டண மாற்றங்களை அறிவிச்சிருக்குது. இந்த மாற்றமானது வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வருதுங்க. அதாவது துணை நகர்ப்புற, அதாவது அர்பன் டிக்கெட்டுகள் மற்றும் மாத சீசன் டிக்கெட்டுகளை எந்த விதமான விலையும் மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில சாதாரண வகுப்புகள்ல 215 கிலோமீட்டர் வரை எந்த விதமான விலையும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி 215 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடிய ஒவ்வொரு பிரயாணிக்கும் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயில் மற்றும் ஏசி இல்லாத எக்ஸ்பிரஸ்கள்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் விலை 2 பைசா அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஏசி வகுப்பிற்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் விலை ரூபாய் 2 பைசா அதிகரிக்கப்பட்டிருக்குது. 500 கிலோமீட்டர்களுக்கு மேல ஏசி இல்லாத வகுப்புகள்ல தற்போது உள்ள விலையை விட ரூபாய் 10 அதிகமாக வசூலிக்கப்பட இருக்குது. இந்த விலை உயர்வுனால இந்த ஆண்டு ரயில்வே துறைக்கு சுமார் 600 கோடி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு சூழ்நிலையிலையும், அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளையும் இது முன்னிறுத்திருக்கு. ஏன்னா நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் எப்பவுமே இந்த ரயில்ல முன்னிறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி ஒரு சிறிய அளவுல கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பலரை அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தி இருக்குது.
ரயில்வேல நாடு முழுவதும் உள்ள 19 மண்டலங்கள்ல 12,617 பயணியர் ரயில்களும் அதே மாதிரி 11,700க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்களும் இயக்கப்படுது. சுமார் 2.40 கோடி பேர் தினமும் வந்து ரயில்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரயில்வே வருவாயில சராசரி வருவாயில சரக்கு பிரிவுல மட்டும் 70% வந்து கிடைச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பயணிகளோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக பயணிகளோட பயணச்சீட்டோட விலை வந்து தற்போது அதிகரிச்சிருக்குது. ஏற்கனவே ரயில்வே தொழிலாளர்களோட சம்பளம் 1.15 லட்சம் கோடி ரூபாயும் ஓய்வூதியமாக 60,000 கோடி ரூபாயும் ரயில்களை இயக்குவதற்கான செலவு 2.63 லட்சம் கோடி ரூபாயும் இருக்கிறதுனால இந்த சிறிய அளவிலான கட்டண உயர்வு வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிலோமீட்டருக்கு 1 பைசா அதன் அளவுக்கு வந்து இது வந்து கூட்டப்பட்டிருக்கிறதா சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் அதே மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்குது. மும்பை, சென்னை, டெல்லி, கொல்கத்தா நகரங்கள்ல புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து மிக முக்கியமானதா இருக்குது. இந்த ரயில் பயணியர்ல 54% பேர் ரயில் பயணியர்கள் மின்சார ரயில்கள்ல தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஆனா இந்த பிரிவு பயணியருக்கு அதாவது அந்த புறநகர் ரயில் போக்குவரத்துல அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் கண்டுபிடிக்க இது பண்றதுக்கு வந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட அதாவது மின்சார அந்த ரயில் கட்டணம் உயர்த்தப்படல. அதே போல சீசன் கட்டணம் அதே மாதிரி நடைமுறை கட்டணம் உள்ளிட்டவைகள் வந்து உயர்த்தப்படாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்குது. 220 கிலோமீட்டருக்கு மேல போறவங்களுக்கு கிலோமீட்டர் 1க்கு 1 பைசா முதல் 2 பைசா உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இது வந்து நாளை மறுநாள் முதல் அதாவது 26ஆம் தேதி முதல் இது வந்து அமலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே ரயில் கட்டணங்கள் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிருந்த நிலையில இப்போ உயர்த்திருக்கப்பட்ட கட்டணத்தின் மூலம் சராசரியாக 14,000 கோடி ரூபாய் வரை அதில வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய ரயில்வே துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.